போன முறை நாங்கள் ஆவியின் நிறைவை குறித்து பார்த்தோம். Et la dernière fois, nous avons vu la plénitude de l'esprit. இதிலே பார்த்தோம். ஆகவே நான் போன முறை அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சொன்னேன். Et la dernière fois, j'ai expliqué la différence. ஆவியின் நிறைவு என்பது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். La plénitude de l'esprit, c'est quelque chose que nous devons faire. நிரப்பப்படுதல் என்பது தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியம். Et être rempli par l'esprit, c'est quelque chose que Dieu nous fait. ஓகே, சரி. ஆகவே இந்த நாள் கூட ஒரு காரியத்தை நான் பேச போறேன். Aujourd'hui, je vais vous parler de quelque chose சுவிசேஷ சம்பந்தப்பட்டது தான். concernant l'évangile. இப்போ நான் சாட்சியை ரெண்டா பிரிக்கிறேன். Aujourd'hui, je vais séparer le témoignage en deux parties. முதலாவது சாட்சி வந்து நான் அன்றைக்கு பார்த்தோம், நாங்க சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்வு. Premièrement, le témoignage, c'est la vie modèle que nous menons. இன்னொரு விதத்தில் அப்போ ஒன்று நாங்கள் வாசிப்போம். Acte 1:8. அப்போ ஒன்று இருக்கு. Acte 1:8. Mais vous recevrez une puissance, le Saint-Esprit, survenant sur vous, et vous serez mes témoins à Jérusalem, dans toute la Judée, dans la Samarie et jusqu'aux extrémités de la terre. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வேதம் சொல்லுது நாங்கள் சாட்சிகளாய் இருப்போம். La Bible dit que quand nous allons recevoir le Saint-Esprit, nous serons témoins à Jérusalem. நான் இதை உங்களுக்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சாட்சியாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் பேசணும். Et j'ai dit la dernière fois que nous devons vivre une bonne vie, une vie modèle devant Dieu. அது தவறு அல்ல. Ce n'est pas faux. ஓகே, அது புதிய ஏற்பாட்டுக்கு ஏற்புடையது. C'est quelque chose qui est correct dans le Nouveau Testament. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்க 1-28 மட்டும் வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால், Mais si vous lisez Actes du chapitre 1 jusqu'au chapitre 28, இந்த சாட்சி என்பது அவங்களுடைய சாட்சி வாழ்வை குறிக்கல. le témoignage ne raconte pas la vie de modèle qu'ils ont mené. அவங்க அற்புத அடையாளம் மூலமாய் சாட்சியை பகிர்ந்தாங்க. Ils ont annoncé, ils étaient témoins par les miracles qu'ils faisaient. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அற்புதங்களையும் பிரிக்கவே முடியாது. Dans Actes, on ne peut pas séparer les miracles. கடைசி அதிகாரம் மட்டும் அற்புதம் நடந்து கொண்டே தான் இருக்கு. Jusqu'au dernier chapitre, les miracles continuent de se passer. ஓகே, ஆகவே இன்றைக்கு நான் எடுக்கிறது, நான் சொன்னேன் முதலாவது நாங்கள் சாட்சி வாழ்வு பார்த்தோம். Aujourd'hui, premièrement, nous avons vu la vie, une bonne vie. ரெண்டாவது இப்போ நான் வேணா இன்றைய டாபிக்க போன முறையான டாபிக்க இந்த முறையும் நான் கொடுக்க முடியும். Je peux donc vous prêcher ce que j'ai prêché la dernière fois et même avant. ஆனால் நான் அப்படி அதை மாற்ற விரும்பல. Mais je ne veux pas changer. ஆவியின் நிறைவை பெற்ற மனிதர்களுக்கு தான் Seulement ceux qui ont obtenu la plénitude de l'esprit. நான் போன சொல்லும்போது சொன்னேன், பாவியா இருக்கிறவர் மேலும் கர்த்தருடைய வரங்கிரியை செய்ய முடியும், அவருடைய நிரப்புதல் வர முடியும். Même sur un pécheur, il peut être rempli de l'esprit et faire des miracles. ஆனால் ஆவியின் நிறைவுடைய மக்கள் மேலே, mais sur des personnes qui ont obtenu le Saint-Esprit, அடிக்கடி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார். beaucoup de fois le Saint-Esprit descendra sur eux et agira. ஆகவே தான் நான் இந்த ஆவியின் நிறைவை போன முறையும் இன்றைக்கு வரங்கள் நிரப்புதலை குறித்தும் பேச போறோம். C'est pour ça qu'aujourd'hui je vais vous parler de l'esprit et également des dons spirituels. இதுல ஒரு பிரச்சனையை நீங்க பார்க்கணும். Vous pouvez voir qu'il y a un problème. ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிற மக்கள், que sont les personnes sur qui il y a les dons spirituels. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஊழியங்களை பயன்படுத்துகிற மக்கள், les personnes qui ont été remplies du Saint-Esprit et qui font un ministère. அவங்க நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Il y a de chances pour qu'ils aillent en enfer. ஆனால் ஆவியின் நிறைந்து அற்புதங்கள் செய்கிறவன், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிரியை செய்கிற மனிதன் நரகத்துக்கு போவான். Mais celui qui est rempli du Saint-Esprit pleinement et qui fait des miracles n'ira pas en enfer. நல்லா அதை கவனித்துக்கொள்ளணும். Il faut bien comprendre.
ஆகவே ஆவியின் நிறைவு தான் நமக்கு முக்கியம். Donc c'est pour ça que être rempli pleinement de l'esprit est important. அதற்காக அற்புதங்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரிகளை நான் குறைச்சி பார்க்கல. C'est pourquoi je ne dis pas que faire des miracles par le Saint-Esprit est quelque chose de moins important. ரெண்டுமே பைபிள் எழுதப்பட்டதா. Parce que les deux choses sont écrites dans la Bible. ஆனால் முன்னுரிமை அல்லது பிரியாரிட்டி ஒன்று இருக்கல்லவா. Mais la priorité, அந்த பிரியாரிட்டி என்ன? முதல் ஆவியின் நிறைவு, அதற்கு பிறகுதான் வரங்கள் நிரப்பப்படுற அனுபவம். la priorité c'est tout d'abord il faut être rempli pleinement du Saint-Esprit et ensuite les dons spirituels peuvent manifester en nous. நான் திருப்பி சொல்றேன். Je vais le répéter. அற்புதங்கள் நிரப்பப்படுதல் பரிசுத்தம் இல்லாமலும் நடைபெற முடியும். Que les dons spirituels, que des miracles peuvent produire même si on n'est pas saint. ஆனால் ஆவி நிறைந்த மனிதன் அடிக்கடி அற்புதங்கள் செய்ய முடியும், என்ன சொல்றது, நிரப்பப்பட்டு ஊழியம் செய்ய முடியும். Mais un homme qui a été rempli pleinement du Saint-Esprit de Dieu peut être rempli de l'Esprit plein de foi et peut faire des miracles. ஓகே, இப்போ நான் சில பகுதிகளை வாசிச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலரை குறித்து அதுக்கு பிறகு இருக்கிற அந்த என்ன சொல்றது பந்திசார் செய்தவர்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். Tout d'abord, je vais vous expliquer, on va lire quelques versets, ensuite nous allons voir la vie de Jésus-Christ et la vie des apôtres. அப்போ மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Matthieu 28வது அதிகாரம் chapitre 28 18 20 மட்டும். de 18 à 20. 28 18 20 மட்டும். Matthieu chapitre 28 verset 18 à 20. Jésus s'étant approché leur parla ainsi: Tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre. Allez, faites de toutes les nations des disciples, les baptisons au nom du Père, du Fils et du Saint-Esprit, et enseignez-leur à observer tout ce que je vous ai prescrit. Et voici, je suis avec vous tous les jours jusqu'à la fin du monde. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Il a dit que sur la terre et sur le ciel tout pouvoir m'a été donné. லூக்கா 10:19 சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சகல சத்துருக்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் நான் தாரேன். Il est également dit que Dieu nous a donné le pouvoir de surmonter toutes les épreuves de l'ennemi. ஆகவே தேவன் இவர்களை அதிகாரம் கொடுக்காமல் சுவிசேஷம் சொல்லல. Donc Dieu ne leur a pas dit d'aller annoncer l'évangile sans leur donner de pouvoir. அப்ப உலகம் முடியும் பரியந்த நான் கூட இருப்பேன். Il a dit jusqu'à la fin du monde je serai avec vous. ஓகே, இப்ப மார்க் 16வது அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. Marc chapitre 16 15 லிருந்து 20 மட்டும். de 15 à 20. மார்க் 16 15 20. Marc 16 verset 15 à 20. Puis il leur dit. இப்ப நான் சொல்ற மூன்று பகுதி பார்க்க போறோம். மூன்று பகுதியும் சுவிசேஷம் சொல்றதோட சம்பந்தப்பட்ட இடங்கள். Donc je vais vous parler de trois versets et ces trois versets sont en rapport avec l'évangile. Puis il leur dit: Allez par tout le monde et prêchez la bonne nouvelle à toute la création. Celui qui croira et qui sera baptisé sera sauvé, mais celui qui ne croira pas sera condamné. Voici les miracles qui accompagneront ceux qui auront cru en mon nom. Ils chasseront les démons, ils parleront de nouvelles langues. Ils saisiront des serpents, s'ils boivent quelques breuvages mortels, il ne leur fera point de mal. Ils imposeront les mains aux malades et les malades seront guéris. Le Seigneur, après leur avoir parlé, fut enlevé au ciel et il s'assit à la droite de Dieu. Et ils s'en allèrent prêcher partout. Le Seigneur travaillait avec eux et confirmait la parole par des miracles qui l'accompagnaient. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். நீங்க முதலாவது மத்தேயும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால், Si on regarde les deux versets, தேவன் அவர்களை சொன்னார், நீங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, Dieu leur dit d'aller annoncer l'évangile. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Il a dit que tout pouvoir m'a été donné. நான் சொன்னது போல சர்ப்பங்களையும் தேள்களையும் சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் தரேன். Je vous ai donné la force de pouvoir surmonter toutes les épreuves de l'ennemi. அது மாத்திரமல்ல, உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருந்து இந்த காரியங்களை நான் செய்வேன். Et il a également dit que jusqu'à la fin du monde, je serai avec vous et j'agirai. இங்க சொல்றாரு, விசுவாசத்தில் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், அதற்கு விட கைகளை வைத்தால் அவர்கள் சுகமாவார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். Et là, il dit également les miracles qu'ils vont faire, qu'ils vont chasser les démons, qu'ils parleront de nouvelles langues et qu'ils saisiront des serpents, etc. இப்போ இன்னொன்று ஒவ்வொரு வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 24வது அதிகாரம் லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. Luc chapitre 24, 47 49 மட்டும். அது சுவிசேஷத்தை குறித்த ஒரு பகுதி தான். verset 47, 24 47 49. verset 47 à 49. Et que la repentance et le pardon des péchés seraient prêchés en son nom à toutes les nations, à commencer par Jérusalem. Vous êtes témoins de ces choses. Et voici, j'enverrai sur vous ce que mon Père a promis, mais vous restez dans la ville jusqu'à ce que vous soyez revêtus de la puissance d'en haut. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் மட்டும் நீங்க சுவிசேஷத்தை சொல்லாதீங்க, நீங்க எருசலேம்ல காத்துடுங்க. Ce qu'il dit, c'est que jusqu'à ce que vous obtenez la puissance du Très-Haut, vous n'allez pas annoncer l'évangile, mais attendez. ஆகவே இந்த 3 பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சுவிசேஷம் போறதுக்கு முன்பு நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாங்கள் சுவிசேஷம் சொல்லணும் தான் ஆண்டவர் வாங்கிக்கிறார். Donc nous avons vu dans ces 3 versets que le Seigneur veut attendre, qu'ils ne peuvent pas aller prêcher l'évangile sans avoir obtenu le Saint-Esprit. இல்லைன்னா மக்கள் சொன்னது போல நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க, நான் என்ன செய்வேன், அதுக்குரிய சாட்சிகள் அந்த அற்புதங்களை அடையாளங்கள் மூலமா நான் நிரூபிப்பேன். அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அற்புத அடையாளங்கள் மூலமா நான் நிரூபிப்பேன். Ou dans Marc, il dit également, allez-y, annoncez l'évangile et moi, je ferai des miracles au moment où vous annoncerez ma parole. ஆகவே இப்ப நான் 3வது அதாவது சொல்லி சாட்சியா நாங்கள் வாழணும். On doit vivre une vie de témoignage. பரிசுத்த ஆவியில் நிறைந்த மனிதர்களாக நம்ம காணப்படணும். On doit être rempli du Saint-Esprit. இப்ப 3வது நான் சொல்றேன், நாங்க வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கிற மக்களாக நாங்கள் இருக்கணும். Et troisièmement, nous devons être des personnes sur qui les dons spirituels apparaissent. இல்லைன்னா நம்ம சுவிசேஷத்துக்கு அநேக ஜனங்களை நாங்கள் கொண்டு வர முடியாது. Sinon, on ne peut pas annoncer l'évangile de Dieu et amener beaucoup de gens vers Dieu. திருப்பி நான் சொல்றேன், Je le répète, அற்புதங்கள் சுவிசேஷம் அல்ல. que les miracles, ce n'est pas l'évangile. ஆனா அற்புதங்கள் என்ன செய்யும், இயேசு பக்கமா ஜனங்களை இழுக்கும். Mais les miracles attirent les gens vers Jésus-Christ. அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷம் சொல்லணும், சரியான சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். Et après, nous pouvons annoncer correctement l'évangile. யாராவது புதுசா வந்திருந்தா நான் சுவிசேஷத்தை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். Donc s'il y a des nouvelles personnes qui sont venues aujourd'hui, j'aimerais annoncer d'abord l'évangile. நீங்க கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, Que vous soyez chrétien,
நீங்க ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் சரி, même si vous êtes dans une église spirituelle, அந்த புறஜாதி ஜனங்களா இருந்தாலும் சரி, même si vous êtes des non-croyants, சுவிசேஷம் எல்லாருக்கும் ஒன்றுதான். que l'évangile est commun à tous. கிறிஸ்தவனா பிறந்தபடினாலே நீ ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது. Tu ne peux pas dire que tu as obtenu du salut parce que tu es né dans une famille chrétienne. ஆவிக்குரிய சபையில இருக்கிறபடினால நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. Tu ne peux pas dire que tu as obtenu du salut parce que tu es dans une église. பாவத்தை உணர்ந்து இயேசு ரட்சகர்னு ஏற்றுக்கொள்ற மக்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். Jusqu'à ce que tu reconnaisses que tu es pécheur, alors à ce moment-là tu pourras accepter Jésus-Christ et obtenir le salut. நான் அடிக்கடி சொல்றது போல கொலை செய்யறதோ பெஞ்சாதி கடிக்கிறதோ மட்டுமல்ல பாவம். Comme je le dis plusieurs fois, le péché ce n'est pas uniquement tuer une personne ou faire du mal à sa femme. உன்னுடைய சிந்தையில நீ நினைக்கிறது பல பாவங்கள். Dans les pensées tu pêches. பொறாமை பாவம். La colère c'est un péché. கோபம் பாவம். La colère c'est un péché. மனுஷிய கனம் பண்ணாது பாவம். Ne pas honorer sa femme c'est un péché. குறை கேட்டாலும் பாவம். D'écouter de mauvais discours c'est un péché. குறை சொன்னாலும் பாவம். Parler mal des personnes c'est un péché. இந்த நிலைமையில பார்த்தா இந்த உலகத்துல எல்லாரும் பாவிதான். Si on regarde ça, on peut voir que tout le monde est pécheur. ஆகவே எல்லாருக்காக தான் இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டுக்கொண்டார். C'est pour tout le monde que Jésus-Christ est arrivé sur la terre et qui a crucifié sur la croix et donné sa vie pour nous. நீ பாவி, நீ நரகத்துக்கு போவேன்னு உணராவிட்டால் உனக்கு இரட்சகர் தேவையில்லை. Si tu ne ressens pas que tu es un pécheur et que tu iras en enfer, alors tu ne pourras pas obtenir le salut. நான் 1 மில்லியன் தர சொல்லுவேன், 1 மில்லியன் இல்ல 1 மில்லியன் தர 1 மில்லியன் தர சொல்லுவேன், எனக்கு இரட்சகர் தேவை. Je peux dire 1 million de fois que j'ai besoin de mon Seigneur. ஏன்னா இந்த பாவத்தை நான் உணர்ந்திருக்கேன். Parce que j'ai ressenti mes péchés. இன்னொரு பேர் சொன்னா பாவம்னா என்னன்னா முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனில் அன்பு கூறாததும் நீ உன்னையே நேசிக்கிறது போல பிறரை நேசிக்காததும் தான் பாவம். C'est quoi le péché? Le péché, je peux dire que c'est de ne pas honorer le Seigneur de toute ton âme, de toute ta pensée, de tout ton cœur, et de ne pas aimer les autres, c'est un péché. இந்த ரெண்டையும் செய்ய தேவை, யோசிக்கவே நமக்கு கஷ்டமா இருக்கு. Le fait même de penser à cela, c'est difficile pour nous. ஆகவே இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஸ்டாண்டர்டை நீ மெயின்டைன் பண்ண முடியுமா தான் நீ பரலோகத்துக்கு வரலாம். C'est à ce moment-là où Dieu dit si tu peux surmonter ce niveau, alors tu pourras venir au paradis. என்ன ஸ்டாண்டர்ட்? C'est quoi le niveau? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடும் தேவனை 24 மணி நேரம் அன்பு கூறணும். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை 24 மணி நேரம் நேசிக்கணும். Est-ce que tu serais capable d'aimer 24 heures sur 24 le Seigneur de tout ton cœur, de toute ta pensée, de toute ton âme, et également d'aimer les autres? Alors que tu pourras aller au paradis. அதனால தான் நம்ம கையை ஊற்றி சரணடைஞ்சிட்டோம். C'est pour ça qu'on a levé la main et on a plié les genoux. இது செய்ய தேவை, இதை யோசிக்கவே எங்களுக்கு தகுதி இல்லை. Parce qu'on ne peut pas le faire et on n'est pas capable de le faire. அதனால தான் வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் தான் மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். C'est pour ça que le Dieu qui a créé le ciel et la terre est venu sur la terre pour nous et s'est crucifié pour nous. அது மாத்திரமல்ல, அவர் 33 ஒரு பாவம் செய்யல, தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். அந்த நீதியை எங்கள் தலைமையில வைத்து எங்களுடைய பாவத்தை தான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். Pendant 33 ans et demi, il est venu sur la terre, il a vécu une bonne vie sans faire de péché et il est mort sur la croix et maintenant il parle pour nous, il a pu nous sauver des péchés. இதுதான் சுவிசேஷம். C'est ça le salut. அப்ப மத சம்பந்தப்பட்ட எதை யோசிக்காத சுவிசேஷம் சொல்லும் பொழுது Ce n'est pas en rapport avec la religion, l'évangile. ஓகே ரைட். அப்ப சுவிசேஷம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். Donc je vous ai expliqué ce qu'était l'évangile. இதை மக்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் அனுப்பும் போது எங்களை equip பண்ணி எங்களுக்கு தேவையெல்லாம் எங்களுக்குள்ள வச்சு தான் அனுப்புறாங்க. Donc quand le Seigneur nous envoie prêcher l'évangile, il nous donne ce dont on a besoin pour pouvoir annoncer l'évangile. நீ எந்த அளவு பரிசுத்த நிரப்பப்படுறியோ அந்த அளவுக்கு நீ அற்புதங்களோடு அடையாளங்களோடு நீ சுவிசேஷத்தை நானும் நீ சொல்ல முடியும். À quel point tu es rempli du Saint-Esprit, à ce point-là tu pourras annoncer l'évangile de Dieu. À quel point tu es rempli de Saint-Esprit, à ce point-là tu pourras annoncer l'évangile de Dieu par des miracles. ஆகவே வரங்கள் கிரியை செய்யலன்னு சொன்னா நாங்க சொற்ப இனத்தை கூட சபைக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கடினமா இருக்கும். Si les dons spirituels ne fonctionnent pas au sein de notre église, il est très difficile d'amener de nouvelles âmes aux églises. ஆவியில நிறைவது கஷ்டமா, வரங்களை பெற்றுக்கொள்வது கஷ்டமானா ஆவியில நிறைவது தான் கஷ்டம். Est-ce qu'il est très difficile d'être rempli pleinement du Saint-Esprit ou d'obtenir les dons spirituels? C'est le fait d'être rempli pleinement du Saint-Esprit qui est très difficile. விசுவாசத்தோடு ஜெபிச்சா வரங்களை கர்த்தர் தருவார். Si on prie avec foi, le Seigneur pourra nous donner les dons spirituels. நான் இப்போ ஒரு 4 வருஷமா இந்த வரங்களை குறித்து அதிகமாக பேசவே இல்லை.
Pendant les 4 ans, j'ai très peu parlé des dons. அப்ப நீ கேட்கலாம், ஏன் முதல்ல இது பேசியிருக்கலாம் தானே? Pourquoi est-ce que vous ne nous avez pas parlé à propos de cela avant? இல்ல. Non. அத்திவாரம் சரியா இல்லைன்னா நீங்க மேல கட்டுறதெல்லாம் பிரச்சனைக்கு கொண்டு வரும். Si la fondation n'est pas bonne, alors tout ce que vous allez construire après ne sera pas bon non plus. ரட்சிப்புங்கிற அத்திவாரம் சரியா நீங்க புரிந்து கொள்ளாம இருந்திருந்தால், Si la fondation du salut, vous ne la comprenez pas correctement, மேலே நீங்க இந்த வரங்களையும் நிரப்புதலையும் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க நடந்து போற நிலைமைக்கு வந்துருவீங்க. si vous bâtissez par la suite par des dons spirituels, alors à la fin vous irez en enfer. ஆகவே ஒரு 4 வருஷத்துக்கு மேல ரட்சிப்புனா என்னன்னு சரியான அத்திவாரம் போடுறது. Donc c'est pour ça pendant ces 4 ans je vous ai expliqué et j'ai posé de bonnes fondations en vous expliquant le salut. ஆகவே இனி நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். Donc maintenant vous pouvez vous préparer à annoncer l'évangile. ஓகே, நான் போன வருஷம் நான் இயேசுநாதர் வார்த்தையை பார்ப்போம்க்கா. Nous allons voir la vie de Jésus-Christ. இயேசுநாதர் இந்த உலகத்திலே பிறந்து மனிதனாய்த்தான் அவர் வாழ்ந்தார். Jésus-Christ, il est né sur la terre, il a vécu comme étant un homme. அவர் 100% கடவுளா இருந்தார், 100% மனிதனாக இருந்தார். Il était 100% Dieu, il était 100% homme. இரண்டாவது பிலிப்பியர் சொல்லுது, அவர் தேவனாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. Et dans Philippiens, il est dit également qu'il a été Dieu et il ne s'est pas regardé comme Dieu, mais il est descendu sur la terre. அவர் என்னத்தை வெறுமையாக்கினார்? Qu'est-ce qu'il nous a donné? அவர் தெய்வத்தன்மையை வெறுமையாக்கல. Il n'a pas donné le fait d'être Dieu. அந்த தெய்வத்தன்மையை இந்த உலகத்துல பயன்படுத்தாம இருந்தார். Mais il n'a pas utilisé ses pouvoirs qu'il avait au paradis sur la terre. இந்த உலகத்திலே அவர் ஒரு மனுஷன் முற்றுமுழுதாய் ஒரு ஆவியிலே நிரம்பினாய் எப்படி வாழ்வானுங்கிறது நமக்கு காண்பித்தார். Et il nous a montré comment un homme qui est rempli pleinement du Saint-Esprit peut vivre sur la terre. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. Le Seigneur Jésus-Christ est un exemple pour nous. அவர் எங்கள் இரட்சகராகவும் இருக்கிறாரு. Il est également notre sauveur. அதேபோல முன்மாதிரியாகவும் இருக்கிறாரு. Il est également un exemple pour nous. அவருடைய சுவடுகளிலே பின்பற்றி வர சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறார். Pierre dit de regarder ses caractères et de prendre ses caractères et de les suivre. அது ஒரு அடிச்சோடு அவர் ஆவியிலே நிரம்பி எப்படி வாழ்ந்தாரோ அது போல நாங்களும் ஆவியிலே நிரம்பி அப்படியே வாழ முடியும். Et un de ses caractères, c'est comment est-ce qu'il Pierre nous dit comment est-ce qu'il a vécu pleinement dans le Saint-Esprit. De la même manière, nous aussi nous devons suivre comme Jésus a fait. சில காரியங்கள் சில வேளைகளிலே அவர் தேவனாய் நடந்தது உண்மைதான். Certaines choses. சில காரியங்கள் சில வேளைகளிலே அவர் தேவனாய் நடந்தது உண்மைதான். C'est vrai que dans certains moments, certains passages, il a agi comme étant un Dieu. ஆனால் பொதுவாய் அவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எப்படி வாழ முடியுமோ அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார். Et des fois, il nous a montré comment est-ce qu'un homme qui est rempli pleinement du Saint-Esprit peut vivre. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். Dans Matthieu, quand il obtient le baptême, à ce moment-là, il fut rempli du Saint-Esprit. அவருடைய வாழ்வு முழுவதையும் ஒரு வார்த்தையில அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. Toute sa vie est écrite dans le livre des Actes. 10:38 அப்போஸ்தலர் வாசிச்சா அவருடைய முழு வாழ்வு என்னன்னு நமக்கு தெரியும். Dans Actes 10:38, quand on lit, on peut voir la vie de Jésus. 10:38. Actes 10:38. Vous savez comment Dieu a oint du Saint-Esprit et de force Jésus de Nazareth, qui allait de lieu en lieu, faisant du bien et guérissant tous ceux qui étaient sous l'emprise du diable, car Dieu était avec lui. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் பிசாசின் வல்லமையிலே பிடிப்பட்ட மக்களை குணமாக்குனது தன்னுடைய தெய்வத்தன்மையில் அல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவில். Le fait que Jésus ait pu guérir tous ceux qui étaient sous l'emprise du diable, ce n'est pas quelque chose. Il n'a pas utilisé le pouvoir qu'il avait au ciel, mais c'est parce qu'il était rempli pleinement du Saint-Esprit qu'il a pu faire cela. இயேசுநாதர் வாழ்வில் अनेक அற்புதங்களை நாம பார்க்கிறோம். Dans la vie de Jésus-Christ, on peut voir qu'il y a beaucoup de miracles. அப்போஸ்தலர் வாழ்க்கையில நான் अनेक அற்புதங்களை பார்க்கிறோம். On peut voir dans Actes qu'il y a beaucoup de miracles. அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, ஸ்தேவான் மற்றது பிலிப்பு போன்றவரோட வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் அற்புதங்களை. On peut voir les miracles dans la vie d'Étienne et de Philippe.
அவங்க எப்படி செய்தாங்க? Comment est-ce qu'ils ont fait? ஆவியின் நிறைவினாலே. Parce qu'ils étaient remplis pleinement du Saint-Esprit. ஆகவே அதே இயேசுநாதன் மேல் தங்கி இருந்த அதே ஆவியானவர் தான் உண்மையிலே என் மேல் தங்கி இருக்கிறார். C'est le même esprit qui était en Jésus-Christ qui est en nous aussi. இப்ப நாங்க அற்புதம் செய்யலன்னு சொன்னால், Si nous ne faisons pas de miracle, பிசாசை துரத்த முடியாதுன்னு சொன்னால், si on ne peut pas chasser les நாங்க démons, அபிஷேகத்தின் நிரம்பல் தான் அர்த்தம். nous ne sommes pas remplis dans l'action de Dieu. இப்ப நான் அடிக்கடி சொல்லியிருக்கவங்களுக்கு, நிறைவிலே நிறைந்திருக்கிற மனுஷன், பரிசுத்த ஆவியின் நிறைவிலே இருக்கிற மனிதனை Un homme qui est rempli pleinement du Saint-Esprit, ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். Dieu pourra se servir de cette personne beaucoup de fois. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். Par exemple, Jésus-Christ. நான் திரும்ப சொல்றேன், Je le dis encore. ஒரு சில இடங்களிலே இயேசுநாதர் தெய்வமாய் இயங்கினது உண்மைதான். À certains endroits, c'est vrai que Dieu, Jésus-Christ est apparu comme Dieu. ஆனா பொதுவாய் இயேசுநாதர் இந்த உலகத்திலே செய்து முடித்த காரியம் எல்லாம் ஒரு மனிதனாய் பரிசுத்த ஆவியானவரை நம்பி அவரை துக்கப்படுத்தாமல் இருந்தபடினாலே தேவன் அவரை கொண்டு கிரியை நடத்தினார். Et dans les autres moments, Jésus-Christ a utilisé pleinement la puissance du Saint-Esprit pour pouvoir agir. இயேசுநாதர் மேல் இதுக்கெல்லாம் ஓம் சொல்றீங்க இல்லையா சொல்றீங்களா? இயேசுநாதர் மேல் இருந்த அதே ஆவியானவர் தான் உண்மையிலும் என்மேலும் தங்கி இருக்கிறார். C'est le même esprit qui habite en Jésus-Christ qui habite en toi. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, அப்படியா இருந்தா இயேசுநாதர் மட்டும் அவ்வளவு அற்புதம் செய்யக்கூடியதா இருந்தது, நம்ம ஏன் செய்ய முடியாம இருக்குது? Pourquoi est-ce que Jésus-Christ alors il a pu faire tant de miracles et nous on ne peut pas le faire aujourd'hui? அதுக்கு ஒரே காரணம், La seule நான் raison, சொல்றேன், அவர் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் முழு நிறைவாய் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார். parce qu'il n'a jamais attristé le Saint-Esprit, il a laissé place pleinement au Saint-Esprit. இன்னைக்கு நான் சொல்றேன், Je le dis aujourd'hui. அதே மாதிரி நாங்க ஆவியானவருக்கு துக்கப்படுத்தாமல் ஆவியானவர் நிறைந்தால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நம்மால வாழ முடியும். Si aujourd'hui nous, sans attrister le Saint-Esprit, nous avons obtenu pleinement l'aide du Saint-Esprit, alors nous pouvons faire comme Jésus. என்ன ஒரு வித்தியாசம்? C'est quoi la différence? அவருக்குள்ள பாவத்தன்மை இருக்கு. Il n'y avait pas de péché dans Jésus-Christ. எங்களுக்குள்ள பாவத்தன்மை இருக்கு. Mais nous, on a le péché. ஆகவே அந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கஷ்டமா இருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. C'est pour ça qu'il faut accepter qu'il est très difficile pour nous de se donner comme Jésus-Christ s'est offert. ஆனால் இன்றைக்கு நான் என்னையே சொல்றேன், உன்னையே சொல்றேன், நான் உன்னையும் அற்புதம் செய்ய முடியாத காரணம், நானும் நீயும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி சுவிசேஷத்தை சொல்ல முடியாத காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்துற காரியம் தான். Mais aujourd'hui, pourquoi est-ce que je ne peux pas faire de miracles comme Jésus-Christ? C'est parce que je ne suis pas encore rempli pleinement du Saint-Esprit. இப்போ நான் காட்டுறேன், நான் சொன்னேன், இயேசுநாதர் இந்த பூமியில மனிதனாய் தன்னுடைய தெய்வத்தன்மை நம்பி வாழவே இல்லை. Jésus-Christ n'a jamais vécu en étant Dieu. ஆனால் அவரை கொண்டு தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய இருந்தது காரணம், அவர் பரிசுத்த ஆவியானவரை எல்லளவும் துன்பப்படுத்தாமல் பாதுகாத்தார். Mais pourquoi est-ce que Dieu a utilisé Jésus-Christ et a fait beaucoup de miracles? C'est parce que Jésus-Christ n'a pas attristé le Saint-Esprit et s'est donné pleinement sous le contrôle du Saint-Esprit. நான் ஏன் இதை வலியுறுத்துறேன்? Pourquoi est-ce que je veux dire cela? இன்றைக்கு நானும் நீயும் 100% அவரை மாதிரி வாழ முடியாட்டியும் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த 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 கீழான தரத்துல இருந்து எவ்வளவோ மேலாய் வந்து அற்புதங்களை செய்து இந்த சுவிசேஷத்தை நம்ம நிரூபிக்க முடியும். Même si aujourd'hui nous ne pouvons pas faire comme Jésus-Christ, nous pouvons obtenir le salut et montrer qu'on est capable également d'obtenir pleinement le Saint-Esprit. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சுவிசேஷத்துடைய பலம் எங்க இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர். Où est la force de l'évangile aujourd'hui en nous? C'est dans le Saint-Esprit. எவ்வளவு நாங்கள் அவரை சாராமல் இருக்கிறோமோ, À quel point est-ce qu'on ne se confie pas sur lui? எவ்வளவு நாங்கள் அவர் துக்கப்படுத்துகிறோமோ, À quel point est-ce que tu l'attristes? எவ்வளவு நாங்கள் அசுவிசுவாசமா நடக்கிறோமோ, À quel point est-ce que tu agis comme un non-croyant? அந்த அளவுக்கு அவர் எதை செய்யாம அமர்ந்திருப்பார். À ce moment-là, quand tu fais cela, il n'agira pas. யாராவது ஒருவனை கண்டு Si quelqu'un voit அவர் துக்கப்படுத்தாமல் வாழ்கிறவனை கண்டு, et qu'il voit quelqu'un qui ne l'attriste அவரை pas, நம்பி வாழ்கிறவனை கண்டு, et quelqu'un qui fait confiance à lui, அசுவிசுவாசம் இல்லாம விசுவாசத்தோட வாழ்கிறவனை கண்டால், quelqu'un qui vit avec foi, அன்றைக்கு நடந்த அதே அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கு நடக்கும். les miracles qui s'est produits autrefois pourront se reproduire. இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். Jésus-Christ est quelqu'un qui ne change pas. இன்றைக்கு நான் முந்தைய சொல்லியிருக்கேன், எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்காத, திரும்ப நான் சொல்றேன், என்னை சேர்த்து சொல்றேன், எலியாக்கள் இப்ப எங்க கத்த தேடி கொடுத்துருக்கீங்க. Il ne faut pas se demander où est Élie, le Dieu d'Élie, mais il faut demander où sont les Élis. இன்னைக்கு இயேசுநாதர்ல ஒரு சில காரியத்தை பார்ப்போம். ஏன்
தேவன் அவ்வளவாய் இயேசுநாதர மனிதனாய் அவ்வளவாய் எப்படி தேவன் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தார். Aujourd'hui, nous allons voir la vie de Jésus-Christ. Comment est-ce que Dieu a pu se servir de Jésus-Christ pour agir? பாருங்க, லூக்கா 3 Luc chapitre 3, 21 22. 23, 24. லூக்கா 3 21 22. Luc 3, verset 21. 21, 22. வாசிங்க. Tout le peuple se faisait baptiser, Jésus fut aussi baptisé, et pendant qu'il priait, le ciel s'ouvrit. Et le Saint-Esprit descendit sur lui, sous une forme corporelle, comme une colombe, et une voix fit entendre du ciel ces paroles. Tu es mon fils bien-aimé, en toi j'ai mis toute mon affection. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். Donc on voit que le Saint-Esprit est descendu sur lui sous une forme corporelle. D'une autre manière, on peut dire que Dieu l'a béni. Ce n'est pas une plénitude, c'est le fait d'être rempli. Pourquoi est-ce qu'il l'a rempli? La réponse est dans le verset. Parce qu'il dit, tu es mon fils bien-aimé. Et en toi, j'ai mis toute mon affection. Qu'est-ce que ça veut dire? Ça veut dire que jusqu'à ce que Jésus est né et qu'il puisse obtenir le Saint-Esprit, comment est-ce qu'il était? Il vivait une bonne vie devant Dieu. D'une autre manière, jusqu'à ce que Jésus-Christ fut né, jusqu'à ce qu'il obtienne l'onction de Dieu, Jésus-Christ, il vivait dans le Saint-Esprit. Ça veut dire que jusqu'à ce qu'il puisse obtenir l'onction de Dieu, il a vécu avec le Saint-Esprit sans l'attrister. On va lire un autre passage. Jean 8, 28. Jean 8, 29. Celui qui m'a envoyé est avec moi, il ne m'a pas laissé seul parce que je fais toujours ce qui lui est agréable. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியா இருக்க. அப்ப இயேசுநாதர் பிதாவுக்கு பிரியமானவைகளையே தன் வாழ்க்கை முழுவதும் செய்தார். Donc le verset dit, celui qui m'a envoyé est avec moi, il ne m'a pas laissé parce que je fais toujours ce qui lui est agréable. Cela veut dire que Jésus a toujours fait ce qui était agréable aux yeux de Dieu. இன்னொரு விதத்துல சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராகவே வாழ்ந்தார். Il a vécu dans la plénitude du Saint-Esprit. யோவான் 5:19 வாசிங்க. Jean 5:19. Jésus reprit donc la parole et il leur dit, en vérité, je vous le dis, le Fils ne peut rien faire de lui-même. Il ne fait ce qu'il voit faire au Père, et tout ce que le Père fait, le Fils aussi le fait pareillement. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பாத்தீங்களா? தேவன் எதை விரும்பினாரோ எதை செய்தாரோ அதை மாத்திரமே குமாரனும் செய்தார். On peut voir que ce que Dieu a voulu et ce que Dieu voulait faire, le Fils le faisait aussi. Jean 4, verset 34. Jésus leur dit, ma nourriture est de faire la volonté de celui qui m'a envoyé et d'accomplir son œuvre.
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. தேவன் குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நடத்தினார். Le Fils faisait uniquement d'accomplir la volonté du Père. எபிரேயர் 9:9 வாசிங்க. Hébreux 1:9. எபிரேயர் 9:9. Tu as aimé la justice et tu as haï l'iniquité. C'est pourquoi, ô Dieu, ton Dieu t'a oint d'une huile de joie au-dessus de tes égaux. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். இப்ப நான் சொன்ன எல்லா இடத்துல நீங்க பாருங்க, தேவகுமாரன் பிறந்த தொடக்கம் அவர் அந்த அபிஷேகம் பெரு மட்டும் தேவனுக்கு பிரியமானவையே செய்தார். On peut voir que le Fils, jusqu'à ce qu'il soit né et qu'il ait obtenu l'onction de Dieu, il a fait tout ce que Dieu lui a demandé de faire. தேவனுக்கு சித்தமானவையே செய்தார். Il a fait la volonté de Dieu. அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினார். Il a haï le péché, il a aimé la justice. பிதா எதை செய்ய கண்டாரோ குமாரன் அதை தவிர வேறு எதையும் செய்யல. Ce que Dieu lui a dit de faire, alors le Fils le faisait. இன்னொரு சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டல, நிறைந்து வாழ்ந்தபடியினாலே தேவன் அவரை பரிபூரணமாய் அபிஷேகம் பண்ணினார், அல்லது நிரப்ப செய்தார். Parce que Jésus a vécu une vie avec le Saint-Esprit, alors le jour où il a obtenu le baptême, Dieu a oint de sa puissance. ஓகே, இப்போ நானும் நீங்க யோசிப்போம். Vous et moi, nous allons réfléchir. நாங்க ஏன் நிரப்பப்படாமல் இருக்கோம்? Pourquoi est-ce qu'aujourd'hui nous n'avons pas obtenu la plénitude du Saint-Esprit? மெயின் காரணம் நாங்க பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளாம வாழ்றோம். Parce que nous n'avons toujours pas obtenu la plénitude du Saint-Esprit. இன்னொரு சொன்னால் இயேசுநாதர் பரிசுத்த ஆவியை துக்கப்படாதபடினால, d'une autre manière, parce que Jésus-Christ n'a pas attristé le Saint-Esprit, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்து முடித்தார். Ce que Dieu a voulu faire à travers Jésus-Christ, il l'a fait. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, Dans Actes, il est dit தாவீது தன் காலத்திலே தன் சித்தத்தை செய்து மரித்து போனான். que David, à un temps donné, il a fait sa volonté et il est décédé. பவுல் சொன்னா, நான் ஓட்டத்தை ஓடுனேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது வரை எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Paul a dit, j'ai couru la bonne course, j'ai gardé la foi et je sais qu'une couronne de vie m'est accordée au ciel. நானும் நீயும் அப்படி சொல்ல முடியுமா? Est-ce que toi et moi, on peut dire cela? தேவ சித்தத்தை செய்யறோம்னு சொல்ல முடியுமா? Est-ce qu'on peut dire que tu fais la volonté de Dieu? நான் என்னையும் கேட்கிறேன், உங்களையும் கேட்கிறேன், ஏன் நமக்குள்ளே சுவிசேஷம் சொல்லும் பொழுது விசேஷமா மற்றபடியும் வரும், அது பிறப்பாகும், சுவிசேஷத்தை சொல்லும் போது ஏன் பிசாசு துரத்த முடியல, ஏன் நம்மால அற்புதங்களை செய்ய முடியல, வரங்கள் ஏன் நம்மளே கிரியை செய்யல? Pourquoi est-ce que je vous pose la question quand vous annoncez l'évangile? Pourquoi est-ce qu'on ne peut pas faire de miracles? Pourquoi on ne peut pas chasser des démons? இப்போ நான் சொல்றேன், Je vais vous le dire. நிறைவு இல்லாமலே அற்புதமும் நிரப்புதலும் நடக்க முடியும். Il se peut que sans avoir la plénitude du Saint-Esprit, on peut faire des miracles. Mais c'est un danger. Parce qu'on peut aller en enfer. Donc on ne veut pas cela. Mais nous devons apprendre à vivre dans la plénitude du Saint-Esprit. À ce même moment, et nous devons demander les dons spirituels. Il faut énormément prier pour demander à Dieu de nous. Aujourd'hui, je veux faire un ministère. Je veux annoncer l'évangile. Il faut que les dons spirituels agissent à travers moi. Je veux chasser des démons à travers moi. Si nous n'espérons pas en cela, si nous n'obtenons pas cela, comment est-ce que la personne à qui vous annoncez l'évangile va croire en l'évangile? Est-ce qu'il y a une logique à ce que je dis? Est-ce qu'il y en a? நீங்க ஒரு அற்புதம் செய்யாம ஒண்ணும் செய்யாம இயேசு ஜீவிக்கிறார்னு சொன்னா அவன் நம்புவானா? Est-ce que sans faire de miracle, quand vous dites Jésus est vivant, est-ce qu'il va vous croire? சார் நீங்க அவனுக்கு சொல்லுங்க இயேசு ஜீவிக்கிறார்னு. Ok, vous allez dire Jésus est en vie. அவன் கேட்பா பாருங்க நிரூபி. Il
Il va vous demander alors prouve-moi. ஆனா இயேசு சொன்னா உலக முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருப்பேன். Mais Jésus a dit jusqu'à la fin du monde je serai avec toi. ஆனா நாங்க போய் வெறும் வார்த்தையினாலே சொல்றோம். Et nous allons uniquement annoncer des paroles. எந்த வல்லமையினாலும் நிரூபிக்க முடியல. Il n'y a aucune puissance. ஆனா நான் இப்போ ஒரு 7 மாசமா எப்படியும் வரங்கள் வல்லமைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்து ஆகும். Dans quelques mois, il faut que les dons spirituels agissent en nous. ஆனா நிறைவை விட்டுட்டு அதுக்கு போக நான் தயாரா இல்லை. Mais je suis pas prêt à ne pas être tout d'abord dans la plénitude du Saint-Esprit pour aller là-bas. Priorité என்னன்னா முதல் நிறைவுதான். La priorité, c'est d'abord la plénitude. இயேசுநாதரை போல தேவனுக்கு பிரியமா வாழ பார்க்கணும். Comme Jésus-Christ, nous devons apprendre à vivre devant Dieu correctement. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். Faire la volonté de Dieu. அவர் என்ன செய்யணும்னு விரும்புறாரோ அதையே நாங்க செய்யணும். Faire ce que Dieu demande de nous faire. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். Aimer la justice et haïr le mal. அப்பொழுது தேவன் எங்களை அபிஷேகம் பண்ணுவார். Alors à ce moment-là, Dieu pourra nous bénir. அப்படி இல்லாம அபிஷேகம் பண்ணுவார், அது ஒரு டேஞ்சரான ஒரு சுவாமிக்குள்ள போய்டுவாங்க. Mais même sans cela, parfois Dieu peut nous donner sa bénédiction. நான் உங்களுக்கு மத்தேயு, மாற்கு, லூக்காவுல அந்த சுவிசேஷ பகுதியை நான் வாசிச்சு காட்டுனேன். J'ai lu dans Matthieu, Marc, Luc les passages sur l'évangile. சுவிசேஷம் சொல்லி இருக்குது. Il est dit d'annoncer l'évangile. ஆனா சொன்னார் சுவிசேஷ சொல்ல மட்டும் அபிஷேகத்தை பெற மட்டும் போகாத. Mais jusqu'à ce que tu aies obtenu la plénitude du Saint-Esprit, n'y va pas. இல்ல ஆவியானவருடைய பலத்தோட கூட போ. Si tu dois y aller, va avec la puissance du Saint-Esprit. நீ போற இடத்துல நான் கூட இருப்பேன். Partout où tu iras, je serai avec toi. வானத்துல பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. Tout pouvoir m'a été donné sur la terre. அதை நான் உனக்கு தரேன். Alors je te le donne. சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்க சத்துரு சகல வல்ல மேற்கொள்ள உன்னால அதிகாரம் தரேன் உனக்கு. Je te donne la force de pouvoir surmonter toutes les épreuves de l'ennemi, de pouvoir chasser les démons. அது மாத்திரமல்ல மார்க்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ போய் சொல்லும் பொழுது நான் அற்புதங்களோடு கூட நிரூபிப்பேன். நான் தான் அந்த சுவிசேஷம் உண்மைங்கிறத நான் நிரூபிப்பேன். Et dans Marc, il est dit quand tu iras annoncer l'évangile, je ferai des miracles à travers toi. விசுவாசத்தில் அடையாளம் என்ன? பிசாசை துரத்துவீங்க, நவமான பாசங்களை பேசுவீங்க. விசுவாச அடையாளங்கள் என்ன? நவமான பாசங்களை பேசுவோம். Les miracles sont par exemple de parler dans les langues étrangères, சத்துருக்களை துரத்துவோம், பிசாசுகளை துரத்துவோம். chasser les démons. கைகளை வைத்தால் அவங்க சுகமாவாங்க. Quand vous allez imposer les mains sur des personnes malades, alors ils guériront. ஆனா இது ஒண்ணும் இல்லாம தான் இவ்வளவு காலம் நாம சுவிசேஷத்தை சொல்ல பார்க்கிறோம். Mais c'est sans cela que nous essayons d'annoncer l'évangile. நாங்க பைபிள் பேட்டர்ன்ல போக பார்க்கிறோம். பைபிள் பேட்டர்ன்ல நாம போக Nous பார்க்கிறோம். essayons d'agir comme la Bible veut que nous agissions. நான் இப்போ ரொம்ப வாஞ்சிக்கிறேன். இப்போ ரொம்ப வாஞ்சிக்கிறேன். Et je veux le faire. நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Combien parmi vous veulent le faire? சந்தேகப்படாத. சொல்லுங்க, சந்தேகப்படாத. Ne doute pas. சந்தேகப்படாத. Ne doute pas. ஆண்டவர் தானே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. Dieu t'a dit des promesses. ஏதோ உங்க பலத்துல நீ போயெல்லாம் கிழிச்சிடுவ மாதிரி சந்தேகப்படுற. Ne pense pas et ne doute pas que c'est sur ta propre force que tu iras annoncer. அப்ப நான் சொன்னேன் நிறைவை நாடுங்க. Il faut d'abord aimer la plénitude. அதே வேளை அற்புதங்கள் நிரப்பப்படுதலை அதிகமா அதே மாதிரி நாடுங்க. Il faut également demander à Dieu de nous donner les dons spirituels. நான் சொல்றேன். Je vais dire une chose. நீ கால் வைக்க மட்டும் தேசம் உனக்கு சொந்தமாகாது. Jusqu'à ce que tu mettes le pied, le pays ne t'appartiendra pas. உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் அல்ல பேசினது. அவர் யாரை சொன்னது? எசேக்கியா வந்து நீ தான் பேசு, அப்ப உலர்ந்த எலும்புகள் என்ன செய்யும்? உயிரடையும். Il a dit au prophète Ézéchiel que si tu veux que les os puissent réagir, il faut que toi tu parles à travers toi. நீ அசுவிசுவாசமாய் பயந்து கொண்டு இது நடக்காது, அசுவிசுவாசமாய் இருந்தா ஒருபோதும் நடக்காது. நீ ஆயுள் நிறைவை பெற்றிருந்தால் கூட நடக்காது. Si tu ne crois pas en le pouvoir de Dieu, alors rien ne viendra à toi. ஆவி நிறைவையோட வாழ்றதுக்கு அதிகமா முயற்சி பண்ணணும். Il faut essayer énormément d'obtenir la plénitude du Saint-Esprit. வாயை திறந்து நாங்க தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த நாங்க முயற்சி பண்ணணும். Et il faut ouvrir la bouche pour pouvoir parler avec l'autorité de Dieu. நான் மூப்பர்மார்க்கு சொல்லியிருக்கிறேன். Et j'ai dit plusieurs fois ஒன்று பேச தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு மாசத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய போறோம்? முன்னுக்கு கூப்பிட்டு உனக்கு எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, பிசாசு தொல்லையா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, என்ன வச்சு உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். Et une ou deux fois dans les dimanches, le jour où nous allons prêcher, nous allons demander aux personnes de venir pour pouvoir guérir ces personnes. நாங்க கால் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவுக்கு, நீ கால் வை.
தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமா தாரேன். Dieu a dit à Josué de poser le pied, alors je te donnerai le pays. நீங்க யாரு காலைக்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ Ou est-ce que vous avez peur de poser votre pied? உண்ட கவனி. Regardez bien une chose. இந்த வரங்கள் இந்த நிரப்புதல் எங்களுடைய நன்மையாக தரதில்லை, தேவனுடைய கிருபையாக தான் தருகிறார். Que les dons spirituels que tu fais, c'est pas par tes propres efforts que Dieu a donné, mais par la grâce. ஆகவே நீ விசுவாசத்தோட காலைக்க வேண்டியது. C'est pour ça que tu as uniquement besoin de poser le pied par la foi. நான் சொன்னேன், எசேக்கியேலுக்கு சொன்னேன், நீ வாயை திறந்து அந்த உலகத்தை எழுந்தெடுத்து பேசினா அது உயிர் அடையும். Il a dit à Ézéchiel, si tu as foi et que tu parles au nom, alors les os redeviendront vivants. எங்களுக்கு பரிசுத்தத்து மேல வாஞ்சை இல்ல. Nous n'avons pas envie non plus sur la ஒரு அற்புதம் செய்ய விருப்பம் இல்ல. Nous n'avons pas envie de faire des miracles. விசுவாச தொட்டறிய விருப்பம் இல்ல. Nous n'avons pas envie de chasser les இப்ப démons. கிட்டல போய் ஒரு விசுவாச தொட்டனாங்க. Et il y a récemment, ils sont partis chasser des démons. அது ஃபுல்லா போகல. Il n'est pas parti entièrement. அதுக்கு சோதா போயிட்டேன் நான். Est-ce que moi je suis découragée parce que c'est produit comme ça? அவனுக்கு சொல்லி இருக்குது திருப்பி வாரோம். Et je lui ai dit reviens. நான் எத்தனையோ புத்தகத்தை பார்த்தேன். பிசாசு ஒரு தரம் போய் அது வெளியில போகாது, அப்படி போகாது. J'ai lu beaucoup de livres et le démon ne partira pas une seule fois. அந்த அருமையான பாஸ்டர் அது போக மட்டும் நீ துரத்தி தான் ஆகணும். போ அது போய் தான் ஆகும் அது. Et un pasteur a dit jusqu'à ce que le démon parte entièrement de la personne, tu dois continuer de le chasser. அதே மாதிரி நான் சொல்றேன். De la même manière, je le dis. கை வச்சு ஜெபி, விசுவாசியர்கள் கையை வச்சு ஜெபி. Pour un non-croyant, pose tes mains et prie sur lui avec foi. ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். Dieu pourra faire ce qu'il t'a dit. அது சுகம் வரும் உனக்கு. Et la guérison viendra. நீ போய் விசுவாசி சொல்லும்போது நீ தைரியமா சொல்லு. Quand tu vas avec foi et parles avec autorité devant un non-croyant. கர்த்தர் நாமத்துல சுகம் வரும். Tu dis qu'au nom de Jésus-Christ, alors tu guériras. சில வேளை கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். Peut-être que le Seigneur pourra tenter notre foi. நான் முடிவே எடுத்துட்டேன். Moi, j'ai pris une décision. நான் கை வச்சு அவன் செத்து போனாலும் அடுத்தவன் ஜெபிக்கிறேன். Même si la personne est décédée, je poserai les mains et je prierai. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஜெபிக்க சொல்லி. Parce que Dieu a dit de prier. கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நீ கையை வைப்பீங்க அவங்க வியாதி சுத்தமாகும். Dieu a dit tu poseras les mains alors la maladie partira. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நீ பிசாசுகளை துரத்துவீங்க. Dieu a dit tu chasseras les démons. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நீ நவமான பாஷைகளை பேசுவாய். Dieu a dit tu parleras des langues étrangères. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல நான் வச்சிருக்கிறேன். Il a dit qu'il a les clés pour la porte de l'enfer. நான் மரித்தே சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். Il a dit je suis mort et je suis vivant pour l'éternité. உயிரோடு இருக்க சொன்னவரா சொன்னார் போ நான் உன்னோட கூட இருக்கிறேன். Et celui qui est vivant a dit allez-y je serai avec vous. நம்புனா கையெழுத்துறான் சொல்ல பாப்போம். Celui qui croit dit amen. நீ சந்தேகப்படாத. N'aie pas de doute en toi. கொஞ்ச நாள் திருப்பி கீழ் போனாலும் பரவாயில்லை திருப்பி எழும்பு. Même si tu rabaisses, tu pourras te relever. நான் 27 வருஷம் விழுந்து நான் இன்னைக்கு உறுதியா நிக்கிறேன். ஜெபம் பண்றதுதான் அற்புதத்தை காண்றதுதான். Pendant 27 ans, je suis tombée plusieurs fois, mais aujourd'hui, je suis redevenue. அற்புதம் நடக்காவிட்டால் பிசாசுகள் துரத்தப்படாவிட்டால் S'il n'y a pas de miracle, ஒருவன் சபைக்கு வரமாட்டான். personne ne pourra venir à l'église. இன்றைக்காவே ஒரு கால் வந்தது ஜெபிக்க சொல்லி பிசாஸ் பிடிச்ச ஒரு சிஸ்டர் சொல்ல அடிச்சு இன்னைக்கு இங்கே பிரான்ஸ்ல பிசாஸ் பிடிச்சா இருக்காங்க. Et ce matin même, on m'a appelé pour me demander de chasser des démons. அப்ப நான் ஜெபிச்சு சொன்னேன் சரி வாரேன். Alors je l'ai appelé, je l'ai dit oui, je vais venir. பிசாசை தொட்ட முடியாது எங்களால சுவிசேஷம் சொல்ல முடியாது. Si on ne peut pas chasser des démons, alors on ne peut pas dire l'évangile. இப்ப அந்த சிஸ்டருக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. Et cette femme, elle a 3 enfants. இப்ப இந்த பிசாசை கடத்துறாதான் சபைக்கு வருவாங்க. Elle a dit que si tu chasses ce démon, alors je pourrais venir à l'église. செய்ய முடியாம இயேசு ஜீவிக்கிறார்னு சொன்னா Si sans rien faire, tu dis que Jésus-Christ est vivant. எத்தனை பேர் சொல்றீங்க அது தவறு அது இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லி நாங்க அற்புதம் செய்யாட்டி தவறுன்னு நாம நினைக்கலையா? Combien de personnes vous dites que c'est une erreur si on annonce l'évangile sans faire de miracle? இல்லையாவுமா? Oui ou non? இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லிட்டு நான் அற்புதமே செய்ய முடியாது. Si tu dis que Jésus-Christ est vivant et que tu n'es pas capable de faire des miracles, இயேசுக்கு ஜீவிக்கிறான்னு சொல்லிட்டு பிசாசை தடுக்க முடியாது. si tu dis que Jésus-Christ est vivant et que tu ne peux pas chasser les démons, எப்படி சபைக்கு தாங்க வருவாங்க? comment est-ce que les gens pourront venir? இதெல்லாம் விளங்குது இல்லையா? Est-ce que vous comprenez? உங்களுக்கு பரிசுத்தம் சொன்னாலும் விளங்குதில்லை, அற்புதம் சொன்னாலும் விளங்குது இல்லை. அற்புதம் சொன்னாலும் விளங்குது இல்லை, பரிசுத்தம் சொன்னாலும் விளங்குது இல்லை. Quand je vous parle des miracles, vous ne comprenez pas ni de la sainteté. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் பாடி கொஞ்சம் ஆராதிக்க போகிறோம். Nous allons chanter et louer l'Éternel. நான் 5 சதவீதம் சந்தேகப்படலை. Je n'ai pas de doute. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். Parce que l'onction de Dieu நீங்க யாரு இந்த தேவன் சொன்ன சுவிசேஷத்தை சொல்ல போறேன் அற்புத அடையாளத்தோட சொல்ல போறேன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வரும். L'onction de Dieu descendra sur toutes les personnes qui veulent obtenir la plénitude de Dieu. நிச்சயமா வரும்.
நிச்சயமா வரும். ça viendra. வரங்கள் நிச்சயமா கிரியை செய்யும். Les dons agiront. அல்லேலூயா. ஓகே. நீங்க எத்தனை பேருக்கு ரேடியோ எனக்கு தெரியாது. Je ne sais pas combien de vous êtes prêts aujourd'hui. ரெடி ஆகுங்க. Soyez prêts. அற்புதம் செய்யாமல் பிசாச துரத்தாம நம்மால தீர்க்க தரிசனம் சொல்லாம வரங்கள் கிரியை செய்யாமல் நம்மால அநேக ஜனங்களை ரட்சித்து கொண்டு வர முடியாது. On ne peut pas apporter de nouveaux gens aux églises, on ne peut pas annoncer l'évangile si les dons spirituels ne fonctionnent pas. கர்த்தர் ரெடியா தான் இருக்கிறார். Le Seigneur est prêt. ஏன்னா அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். Parce que celui qui a dit est vrai. அவர் போகும்போது எங்களை இன்க்ளூட் பண்ணி எங்களுக்கு தேவையான கொடுத்து தான் போக சொல்றார் சுவிசேஷத்தை சொல்ல. Il va nous dire d'aller annoncer l'évangile avec la force. ஆனால் பரிசுத்த நிறைவு நமக்கு தேவை. Mais nous avons besoin de la plénitude du Saint-Esprit. அந்த நிறைவு நம்ம இருக்கும்போது நாம விசுவாசத்தோட அற்புதங்கள் வரங்கள் கிரியை செய்யணும்னு சொன்னா கட்டாயம் அது கிரியை செய்யும். Si avec la plénitude du Saint-Esprit nous demandons à ce que Dieu nous donne des dons spirituels, alors les miracles pourront produire en nous. திரும்ப சொல்றேன், கால் மிதிக்கிற தேசம்லாம் உனக்கு தருவாரு. Je le répète, le pied où tu marcheras, alors le pays sera. நீ இப்ப செய்ய வேண்டியது விசுவாசத்தோட ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களோடு நான் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. Ce que tu dois faire, c'est avec foi, tu dois dire à Dieu que je veux faire des miracles. இப்ப திருப்பி சொல்றேன், இப்போ சுவிசேஷம் சொல்ற ஒரு வரம கிரியை செய்ய பரவாயில்ல, தொடர்ச்சியாய் அதை நம்பி செஞ்சு கொண்டே இரு, வர கட்டாயம் கிரியை செய்யும். Je le répète, même si tu demandes à Dieu de donner des dons spirituels et que ça ne te vient pas, continue de demander dans ta prière, Dieu te le donnera. அசுவிசுவாசமா இருக்காத. N'agis pas sans foi. ஒரே நாளில நாம கண்ணீர் சேர்த்து வெளிய வந்துட்டோமா? Est-ce qu'un jour tu pourras te délivrer d'un péché en un instant? இல்ல, தொடர்ந்து நாங்க அதுல பிராக்டீஸ் பண்ண அதுல வெளிய வர இல்லையா? Non, il faut lutter contre le péché pour pouvoir s'en sortir. அதே மாதிரி தான். De la même manière. நீ சுவிசேஷம் சொல்ல போகும்போது, quand tu iras annoncer நீ l'évangile, பிசாசை துரத்தும் பொழுது, lorsque tu iras chasser les démons, பிசாசு எங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொஞ்ச நாள் அது நடக்காத மாதிரி எங்களை போட்டு என்ன சொல்ற சந்தேகப்பட வைப்பான். même si l'ennemi essaie de te faire douter en toi que cela ne fonctionnera pas, அதை உடைச்சு கொண்டு நம்ம போகணும் வெளியால. quand tu le brises et que tu sors de là, அப்போ ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் தருவார். alors le Seigneur t'ouvrira une porte. ஒரே நாள்ல எல்லாத்தையும் எதிர்பார்க்காத. Et n'essaie pas d'obtenir quelque chose le jour même. நீ தொடர்ச்சியாய் நீ அதை விசுவாசத்தோடு நீ செய்தால் கட்டாயம் இந்த சுவிசேஷத்தில் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் நிரூபிப்பார். Si tu pries avec foi, en demandant à Jésus-Christ de te donner les dons spirituels, alors le Seigneur pourra te les donner.